ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின். தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 270 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் 252 பேர் வந்து பாஸ். அப்போ எவ்வளோ பேர் பாஸ் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம இந்த மாதிரி கொஷின் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1% எவ்வளோன்னு பார்த்துக்கணும். மொத்தம் 270 பேர் விண்ணப்பிச்சாங்களா, அப்படின்னா 1% எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது அது 100ஆல் வகுத்தீங்களான்னா உங்களுக்கு 1% எவ்வளோன்னு வருது. அப்போ 1% எவ்வளோ வரும்? 2.7. அதாவது 2.7 பேர் தான் 1%. ஓகேவா? அப்போது 252ல் எத்தனை 2.7 இருக்குது? அப்போ என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். 252 டிவைட் பை 2.7. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 252 பை 2.7. இப்போ ரெண்டு பக்கமும் கீழே ஸ்தானத்தால் கேட்டாலும் மேலேயும் கீழே 10ஆல் பிரிக்கலாம். 252 0 270, அதாவது 27. இங்கே 10ஆல் கீழே புள்ளி இருக்கிறதுனால 10ஆல் பிரிக்கணும்னா ஓகே. இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். 9ஆல் கேன்சல் ஆகுமா? 3 9s ஆர் இங்கே 9 2s ஆர் 18, 280 வரும். அப்போது இதை 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 3 9s ஆர் 27, 1 3 3s ஆர் 9, அகைன் 1 இருக்கும். ஸோ 1 3ஆல் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோ 93.5%. அப்போ பாஸ் சதவீதம் எவ்வளோன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 93 1/3% தான் இதுக்கான சரியான ஆன்சர். அதாவது தேர்ச்சி அடைந்த சதவீதம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கேட்கும்போது ஃபஸ்ட்டு மொத்த அப்ளிகேஷன் 270 தான். அப்போது 1% எவ்வளோன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். இந்த 1% எவ்வளோ? 100ஆல் வகுத்தா 1% நம்மளுக்கு 2.7 பேரும் தெரிஞ்சுது. அப்போ அவங்க என்ன கேட்டுருக்காங்க? மொத்தம் இவ்வளோ பேர் தேர்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க, அப்போ எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ சதவீதம்னு பார்க்கும்போது இதை டிவைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. எங்கள் டிவைட் வந்து இதை வந்து 2.7 252 2.7 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கீழே புள்ளியில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரெண்டு பக்கம் 10ஆல் பெருக்கினா இது வரை கேன்சல் வச்சிங்களான்னா 93 1/3 வரும். ஓகேங்களா? இதுதான் தேர்ச்சி அடைந்த சதவீதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இன்றைக்கான இந்த மேக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் நம்ம இதே மாதிரியான டிஎன்பிசி மேக்ஸ் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.